Chennai Silks. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். சார், இந்த காத்திருப்புகள்லாம் எதற்காக? ரெண்டு விதமா பாக்குறேன். பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில் நிலையத்திலயோ ரயிலுக்கும் பஸ்ஸுக்கும் காத்திருப்பது ஒருத்தர் காத்திருப்பாங்க. சில பஸ் ஸ்டாண்ட்ல பயணிகள் வந்திருக்க மாட்டாங்க. பேசஞ்சர் வந்து போதிய பேசஞ்சர் இல்லாம ஒரு ஆளு ரெண்டு ஆள் இருப்பாங்க. இந்த ஊரை சொல்லி ஊர் பேரை கூவி அழிச்சு கண்டக்டர் வந்து அழைப்பாரு. அவரும் காத்திருக்கிறார். இந்த ரெண்டு காத்திருப்புல என்ன வித்தியாசம்னா, அந்த பஸ்ல பயணிகளுக்காக காத்திருப்பது தாவேகா, பஸ் அல்லது ட்ரெயினுக்காக காத்திருப்பது தேமுதிக. இதுதான் அவங்க ரெண்டு பேருடைய நிலை. காங்கிரஸை பொறுத்தவரையில் அவங்களுக்கு மாற்று கிடையாது. அநேகமாக அவர்கள் தாவேகா பக்கம் போவதற்கான சான்சஸ் அதாவது அந்த எண்ணம் இருந்தா கூட இப்போதைக்கு அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா தாவேகா அன்ப்ரூவ்டு பார்ட்டி. அதனால இந்த வரையில் இருப்போம், ஒருவேளை திமுக மறுபடியும் ஆட்சி வச்சா பேரம் பேசுவோம் அப்படிங்கறதா இருக்கும். ஆனா தேமுதிக தேவையில்லாம இழுத்தடிப்பு காரணமாக அவங்க செல்வாக்கை மெல்ல மெல்ல இழந்து வருகிறார்கள். ஒரு கட்சி அல்லது இன்னொரு கட்சி என்று ஒரு நிலை இருந்தாலும் பேரம் பேசினா கூட அல்லது கூட்டணி செய்யறதுக்கு முயன்றா கூட ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நீண்ட காலமா இழுத்தடிக்கிறாங்க. எல்லா கூட்டணியும் ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு, செட் ஆக போகிற நிலையில இருக்கு அப்படிங்கிறவங்க இன்னமும் இவங்களா அவங்களான்னு முடிவு எடுக்கலன்னா அந்த கட்சி வளர்றதுக்கான அறிகுறியே கம்ப்ளீட்டா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சி, இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க காத்திருந்து இன்னும் முடியல. வேற வழி இல்ல. நம்ம இப்ப பஸ் கண்டக்டர் டிரைவர்னு சொல்லுவாங்க, பயணிகள் வரலப்பா ரெண்டு பேரும் தான் ஏற்றிக்கிறாங்க, சரி நம்ம வண்டியை எடுத்துடலாம் அப்படின்னு எடுக்கிற மாதிரி அதுக்கான அறிவிப்பு தான் பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் விருப்ப மனுன்னு தாவேகா சொல்லியிருக்காங்க. பாக்கி சார், இப்ப இன்னொன்னு வருது சார். இந்த மூன்று கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சியை வந்து தொடர்ந்து வலியுறுத்துகிற கட்சிகளாக இருக்கிறப்ப இவர்கள் மூன்று பேரும் சேருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா காங்கிரஸ் நீண்ட காலம் திமுகவோட பயணம் செய்தது. அவங்க திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு வெற்றிகரமான இப்ப திமுக கூட்டணி இல்லைன்னா அண்ணா திமுக கூட்டணி, ஏன்னா ரெண்டுமே ப்ரூவ் பண்ண வலிமையான மாற்று சக்திகளா இருக்கிறதுனால இருப்பாங்க. இனிமே தாவேகா தேர்தலுக்கு பிறகு அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா முடிவு எடுக்கலாம். இப்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால காங்கிரஸ் திமுகவோட நீடிக்கும்னு தான் நாம பாக்குறோம். மற்ற ரெண்டு கட்சிகள் வேற வழியே கிடையாது, இதை தவிர வேற சான்ஸே கிடையாது. இன்னும் தங்களோட தேர்தல் பணியை இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். மூன்று பேர் சேர்ந்து கூட்டணி அமைப்பதற்கு சாத்தியம் இருப்பதாக நான் கருதவில்லை. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார், காத்திருக்கிறாங்க யாருக்காக, எதற்காக, ஏன்? இல்ல காத்திருக்காங்கன்னா வெறித்தேன் கடை கொள்வார் இல்லை தானே, யாரும் கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் உண்மையை உடைத்து யதார்த்தமாக வெளிப்படையாக பேசணும்னா இதுதான். யாருக்கு? மூணு பேருக்குமா? காங்கிரஸ், தாவேகா, தேமுதிகவுக்கா இல்ல ஏதாவது ஒரு கட்சிக்கா? குறிப்பிட்டு சொல்லி மூணு பேருக்கு தான். இந்த காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தான். இந்த அதிகாரிகள் காத்திருப்பு பட்டியலில் வந்து என்ன போஸ்டிங் போடுவாங்களோ அது மாதிரி தான். இப்போ காங்கிரஸ்க்கு என்னன்னா அது ஆப்ப கொடுக்குற குரங்கு கதையாக தான் இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. சமூக ஊடகங்கள் அதான் பார்க்க முடியுது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு கட்சியில ஒரு பகுதியினருக்கு தாவேகாவோட போனா அதன் மூலம் கூடுதலான இடங்களில் நாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைத்தால் மீண்டும் கட்சியை புதுப்பிக்கலாம், வளர வைக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா தாவேகா நிலைமையே வந்து அவங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கு யதார்த்த நிலையில தயாராக இருக்காங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்வியில இருக்குது அதுல. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன, எதையின் அடிப்படையில் தேர்தல்களை போட்டியிடப் போகிறார்கள், எதை மையமாக வைத்து வாக்கு கேட்க போகின்றார்கள், இதாவது மற்றவர்கள் கூட்டணிக்குள் வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினாலும் எதன் அடிப்படை, அதற்கான ஃபார்முலா என்ன, என்னென்ன கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் மாதிரி ஒரு நாடாண்ட கட்சி என்று அவர்கள் கூறிக்கொள்வது ஒரு தேசிய கட்சியாக இருப்பது விஜயோட போய் சேர்ந்து தாவேகாவோட செகண்ட் பிடில், அதாவது வந்து செகண்ட் பிடில்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது பக்கவாத்தியம் மாதிரி இருக்க முடியுமா? அப்போ 75 ஆண்டு காலமாக சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த கட்சி, மத்தியில் வந்து பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சியினுடைய ஒரு தலைமை வந்து புதிதாக கட்சி தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆன ஒரு கட்சிக்கு வந்து பக்கவாத்தியம் வாசிக்க முடியுமா? அந்த கட்சியினுடைய பெருமைகளை என்ன ஆகுங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இப்ப தாவேகாவுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க வந்து பாஜகவை மிக கடுமையா விமர்சித்து வர பட்சத்தில்
அவங்களுக்கு ஒரு பேக்கப்பா ஒரு தேசிய கட்சி தேவைப்படுது. அதனால காங்கிரஸ் தங்களோட வந்தா தங்களுக்கு ஏதாவது நெருக்கடி இங்க உள்ளூர்ல ஏற்படும் போது அதுக்கு டெல்லியில குரல் கொடுப்பாங்களா அப்படிங்கிற இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. அதனால இது வந்து இட் இஸ் நாட் கோயிங் எனிவேர், எங்கும் இது வந்து இது ஒட்டு சேர்ற மாதிரி தெரியலன்றதா இருக்குது. அடுத்ததாக வந்து தேமுதிகவை பொறுத்து. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். விஸ்வா, தாவேகா, தேமுதிக, காங்கிரஸ் இந்த 3 கட்சிகளுடைய காத்திருப்பு எதற்காக? என்னன்னா, இப்போ திமுகவை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் திமுக இடையே வந்து ஏற்கனவே ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு. தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ்காரர்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் வெளிப்படையாவே திமுக விமர்சனம் பண்ணாங்க. அதற்கேற்றார் போல் காமராஜரை வந்து கொச்சைப்படுத்திய காங்கிரஸ்காரர்கள் மீது எந்த விதமான கடுமையான ஒரு வணக்கம், நான் பேசுறது கேட்குங்க. திருச்சி சிவா பேச்சு தான் சர்ச்சையானுச்சு நீங்க சொன்னதுல. ஆமா, அப்போ அதற்கு வந்து நீங்க பெரிதாக திமுக தரப்புலையும் அதை வந்து சமப்படுத்துவதற்கோ சமாதானப்படுத்துவதற்கோ எந்த முயற்சியும் மேற்கொள்ளல. அப்போ ராகுல் காந்தி கூட வந்து திமுகவை விட்டு கொடுத்து தான் பேசினார் அந்த இடத்துல. காங்கிரஸ் திமுக இடையே ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. ஆனால் அதே வேளையில் இப்ப அவர்கள் காங்கிரஸ்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு வந்து பார்த்தா விஜய் இருக்கிறதாக ஒரு தகவல். ஆனால் இந்த நேரத்தில் இருக்கிற விஜயோடு சேர்ந்து அவர்கள் வெற்றி பெற முடியுமா என்கிற கேள்வி ஒருபுறம் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில வந்து ஒன்று காங்கிரஸ் திமுகவிடம் பேரம் பேசுவதற்காக இந்த நாடகத்தை ஆடலாம், அல்லது திமுகவை முழுவதுமாக வீழ்த்துவதற்கான ஒரு புதிய உத்தியாக காங்கிரஸை கையில் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதை பார்க்கணும். எனவே இவர்கள் காத்திருப்பது யாருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும். அதிமுகவை பொறுத்தவரையிலும் அதிமுகவோடு யார் இணைகிறார்களோ அவர்களுக்கு தான் பலம். எனவே அதிமுக வந்து தேமுதிகவுக்கு இணைய வேண்டுமானால் தேமுதிகவுக்கு தான் பலம், விஜய்க்கு தான் பலமே தவிர, அல்லது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இவர்களுக்கு போன்றவர்கள் தான் பலமே இருக்கும் தவிர அதிமுக இவர்களுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி விஸ்வான்.